வணக்கம். தமிழ் ஞான மரபுல இருந்து ஒரு ஆழமான கருத்தை இன்னைக்கு நாம சேர்ந்து அலசி பார்க்க போறோம். அந்த வார்த்தை தான் தொண்டன், அதாவது பணிவான சேவகன். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தை மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள எவ்ளோ பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட இந்த தேடல மூல நூல்ல வர்ற ஒரு ஆழமான விருப்பத்தோட ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, நான் யாண்டும் தொண்டனாயிருக்க கற்றுக்கொள்வேனாக. பாருங்க, இந்த ஒரு வரிதான் நம்மளோட முழு தேடலோட மையப்புள்ளி. இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? அப்போ உண்மையிலே சேவை செய்யறதுனா என்ன? இந்த கேள்விக்கு ஒரு பழமையான நூல் நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில சொல்லுது. அதுவும் ரொம்ப அழகான ஒரு எளிய உருவகம் மூலமா. அந்த சக்தி வாய்ந்த உருவகம் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் பேராரும் சிற்றார்களும். இது எப்படி தொண்டன்கிற இந்த ஆழமான கருத்தை நமக்கு விளக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த காட்சிய கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன். உயரமான மேடுகள்ல இருந்து வர்ற சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் தாழ்வான இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆத்துல வந்து சேருது. கேட்கவே ரொம்ப அமைதியான இயற்கையான ஒரு காட்சி மாதிரி இருக்குல்ல. இந்த உருவகத்துல அந்த பேராற்றோட குணங்களை நல்லா கவனிங்க. அது பள்ளத்துல இருக்கு, மேல ஏறணும்னு எந்த முயற்சியும் பண்ணல. ஆனாலும் பாருங்க, எல்லா சின்ன சின்ன ஆறுகளையும் இயற்கையா தன் பக்கம் இழுக்குது. அப்ப அதோட உண்மையான சக்தி எங்க இருக்கு? அதோட பணிவுல தான் இருக்கு. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு கருத்து இது, இல்லையா? அந்த பேராற்றோட குணங்களை மனசுல வச்சுக்கிட்டே இப்போ தொண்டன்கிற சொல்லோட வரையறைக்கு வருவோம். தொண்டனும் அந்த பேராறு மாதிரிதான். அவர் அதிகாரத்தை வச்சோ பலத்தை வச்சோ இல்ல, தன்னோட பணிவான சேவையால தான் எல்லா உயிர்களையும் தன் பக்கம் ஈர்க்கிறார். சரி, அப்போ ஒரு தொண்டன் எப்படிப்பட்ட தலைவனா இருப்பான்? இங்கதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடே வருது. அதுதான் சுமையற்ற தலைமை. அந்த நூல் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. உயிர்கள் எல்லாம் தொண்டனுக்கு சொந்தமாகிடுமாம். ஆனா இங்க சொந்தம்னா அதிகாரம் பண்ணி அடக்கிறது கிடையாதுங்க. அதுக்கு நேர்மாறா அன்புனாலையும் சேவையாலையும் இயற்கையாவே எல்லாரையும் ஈர்க்கிறது. இது ஒரு முற்றிலும் வேற லெவல் தலைமை பண்புன்னே சொல்லலாம். ஒரு தொண்டனோட அணுகுமுறையில இருக்கிற இந்த இரண்டு முரண்பாடுகளை பாருங்க. முதல்ல, அவர் மத்தவங்களுக்கு தலைவனா இருக்காரு, ஆனா ஒரு நாளும் அவங்களுக்கு சுமையா இருக்கிறதில்ல. ரெண்டாவது, அவர் அவங்களுக்கு முன்னாடி நின்னு வழிகாட்டுறார், ஆனா ஒருபோதும் அவங்க பாதைக்கு தடையா நிக்கிறதில்ல. இந்த ஒப்பீடு வித்தியாசத்தை இன்னும் தெளிவா காட்டுது. ஒரு வழக்கமான தலைவர் சில சமயம் நமக்கு ஒரு பாரமாவோ இல்ல தடையாவோ இருக்கலாம். ஆனா தொண்டன் அப்படி இல்ல. அவர் அதிகாரம் பண்ணி வழி நடத்தல, பணிஞ்சு சேவை செஞ்சு வழி நடத்துறார். இதோட சேர்ந்து வர்ற இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னா, தொண்டன் யாருக்குமே எதிரி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருக்குமே எதிரியா இல்லாத ஒருத்தரோட பாதை எப்படி இருக்கும்? எந்த தடையும் எதிர்ப்பும் இல்லாத ஒரு சுலபமான பயணமா இருக்கும், இல்லையா? சரி, பணிவு, சுமையற்ற தலைமை, பகை இல்லாத நிலைன்னு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாதையோட இறுதி பலன் என்னவா இருக்கும்? திருஞான சம்பந்தர் சொல்ற மாதிரி இது நம்மள துன்பமே இல்லாத ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போகுது. இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சகட்ட மெய்ஞானம். அந்த இறுதி பலனை இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது. தொண்டனா வாழ்றதோட ஆன்மீக பரிசு என்ன தெரியுமா? அன்புறு சிந்தையராகி தொண்டு செய்வார் துன்புறுவார் அல்லர். அதாவது அன்பான மனசோட யார் சேவை செய்றாங்களோ அவங்களுக்கு துன்பமே கிடையாது. இந்த வரியோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வெறும் சேவை பத்தின தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு வாக்குறுதி. நம்ம பணிவா சேவை செய்யும்போது நம்மளோட சொந்த துன்பங்கள் எல்லாம் தானா காணாம போயிடும்ங்கிற ஒரு பெரிய வாக்குறுதி. ஆக, இந்த ஆழமான தத்துவத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? உண்மையான சக்தி அதிகாரத்துல இல்ல, பணிவுல இருக்குன்னு பார்த்தோம். மத்தவங்களுக்கு சுமையாவோ தடையாவோ இல்லாம வழிநடத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சேவையோட பாதையில பகைவர்களுக்கு இடமே இல்ல. சப்சே முக்கியமா, இந்த சேவையே துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழின்னு புரியுது. இந்த ஆய்வை ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோடு முடிப்போம். நம்மள எல்லா நேரமும் மேல ஏறு முன்னேறுன்னு தள்ளுற இந்த உலகத்துல ஒரு நதியை போல தாழ்ந்து கீழே பாய்வதுல என்ன மாதிரியான ஒரு சக்தியை நம்மால கண்டுபிடிக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க.